ஈசாயின் வேர்த்துளிரே வாருமே, பிசாசின் வல்ல கோஷ்டம் நீக்குமே, பாதாள ஆழம் நின்று ரட்சியும், சாவின் மேல் பேர் வெற்றி அழியும், இம்மானுவேலே வாரும் வாருமே. ஏசாயா 11வது அதிகாரத்திலே ஈசாயின் வேர்த்துளிர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈசாயின் அடிமரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருவார் என்று, தாவீதின் வம்சாவளியாக மேசியா வருவார் என்பதை ஏசாயா தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தார். தாவீதின் வம்சாவளியிலே வருகிற அந்த தலைவர் ஞானத்தோடும் புரிதலோடும் வல்லமையோடும் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடும் ராஜ்யத்தை நடத்துவார் என்றும் ஏசாயா முன்னறிவித்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்திலே இருந்த அதே ஒரு டார்க்னஸ், அதே போன்ற ஒரு சூழ்நிலை, அதே போன்ற ஒரு அப்ரஷன், அதுல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அதில் சொல்லப்படுகிறது போல பிசாசின் வல்ல கோஷ்டத்தை இயேசு கிறிஸ்து நீக்குகிறார், பாதாள ஆழம் நின்று ரட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, சாவின் மேல் பேர் வெற்றி அழிப்பதற்காக இம்மானுவேல் வருகிறார். நமக்கு இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கைகள் இந்த ரெண்டு தான். God's presence, which is Emmanuel, and the gift of hope.